கிலாம்போ மொசம்பிக்யூ பார்டர் போட்டிருக்கு பாருங்க. கிராமத்து டீ கடைக்கு வந்துட்டோம். பயங்கரமான காடு, காட்டுக்குள்ள ஒரு மண் ரோடு, அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டரு. அது முன்னாடி எடுத்த வீடியோவே டெடிட் பண்ணிட்டாங்க கரெக்டாக இமிகிரேஷன். இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சரஸ் ஏரியா, செக்யூரிட்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அல்டிமேட் இமிகிரேஷன் அட்வென்ச்சர் தாங்க இந்த இடம். இந்த ஆற்றை கிராஸ் பண்ணால் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மொசம்பிக்யூங்க. பதட்டத்திலே பண்ணிட்டு இருக்கோம். லஞ்சம் தலைவிரிச்சு அடுது போய் இதை விட ஒரு மட்டமான கண்ட்ரி உலகத்திலே வந்தது இல்லைப்பா. ரூம் தேடி போயிட்டு இருக்கோம். லோக்கல்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே சத்தியமாக வாழ்க்கையிலே இருந்தது இல்லைங்க. நோகடிச்சிட்டாங்க 5 மணி நேரம். மறுபடியும் ஹாலிடேயா? என்ன ஸ்பெஷல்? GT ஹாலிடேஸ். கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், இப்படி எல்லாத்துக்கும் அவங்க ஸ்டார்ட் டு எண்ட் பக்காவா ரெடி. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. கிளம்பிடுச்சுங்க பஸ்ஸு. பாருங்க, மணி கரெக்டாக 8 ஆன் டைமுக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் சீக்கிரம் போயிடுவாங்களா டவுட்டில் இருக்கேன், பார்ப்போம். கரெக்டாக 550 கிலோமீட்டருங்க எம்டிவாரா, அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்க பார்டர் மொசம்பிக்யூ. பாய் பாய் டன்சானியா, பாய் பாய் டார் எஸ் சலாம். மீண்டும் சந்திப்போம் விரைவில். அடுத்த நாள் காலை மணி 7:30. இன்னும் போயிட்டுருக்குங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் அந்த எம்டிவாரா டவுனுக்கு. 4:30 மணிக்கு போட்டிருந்தாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் லேட்டு. பட் பரவாயில்ல, இந்திய பெருங்கடலை ஒட்டி தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ க்ளோஸாக போயிட்டுருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப ரிமோட்டான, மக்கள் அதிகம் இல்லாத ஒரு பகுதிங்க இந்த தன்சானியா மொசம்பிக்யூ பார்டர். அதெல்லாம் மீனவ கிராமங்கள். போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க மீன் பிடிக்க. இப்போ இது லோ டைடு, தண்ணி உள்வாங்கியிருக்கு நல்லா. ஓகே, இன்னொரு 5 நிமிஷத்தில் இறங்குறோம் எம்டிவாரா. அங்கேருந்து மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் போகணும் பார்டருக்கு, இந்த கிலாம்பே பார்டர். பாப்பா வண்டி இருக்கா, இமிக்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கா, என்னென்ன அதிர்ச்சிகள் நம்ம காத்திருக்குதோ இனிமேல் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொரு 5 கிலோமீட்டருங்க போய் சேர்ந்துருவோம். பிரமாதமாக இருக்குது இந்த ஊரே. ரொம்ப ரிமோட்டான கிராமங்கள், அங்கங்கே வீடு. பார்த்தீங்களா, பசங்க அங்கே நின்றுருக்காங்க, எல்லாம் விளையாடுறாங்க ஃபுட்பால். எவ்வளவு ரிமோட்டான கிராமமாக இருந்தாலும் சரி, இடமே இல்லைனாலும் ஏதோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கி பசங்க விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. டார்ச்சர் பண்ணிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இந்த இதை படத்தை போட்டுவிட்டு, டிவியை போட்டுவிட்டு, இதை ஆஃப் பண்ண வேண்டியதுன்னு யாருமே இதை பார்க்கல. இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க, போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. தூக்கமே ஒழுங்காக வரல, இந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கா. எம்துவாரா வந்தாச்சுங்க. 3 மணி நேரம் லேட்டு வந்துட்டு ஃபைனலாக எம்துவாரா. தேங்க்யூ. No, I go Kilambe, Mozambique. Yeah. I want to motorcycle. No, that's a bus. I go by bus to Kilambe. Okay, I see. பஸ் இல்லைங்கிறாங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருங்க பார்டரு. ஸோ இதுதான் ஒரு குட்டி டவுன், இந்த தன்சானியா மொசம்பிக்யூவில் இருக்கிற ஃபைனல். மை பேக் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இமிகிரேஷன் இன் கிலாம்பே. Yeah. And yes, then, I know. Yeah. And Mozambique immigration? Yeah. Both immigration? Yeah.
எங்கே காணா நம்மளுது பேக் எடுத்துகிட்டு பேசுகிறேன் இருங்க மை பேக் இன்சைட் Bag, yeah, Joseph. ஓ தட் சைட் ஓகே பேக் அந்த சைடு வச்சுருப்பாங்க காட்டுறக்குங்க பார்த்துங்களா இன்னும் யாருமே இல்லை இந்த பக்கம் Hey, tell you a seat number. Seat number. 41. Okay. Yeah, my bag here. So come back. Come back, you can text. வந்துட்டாருங்க வந்தாச்சு நம்ம பேகு வந்தாச்சு ஓகே தேங்க்யூ பேக்கை பிடிச்சிட்டோம் Outside, you can put it there. No, wait, how much? 50 something. 50? No. Give me 35. No, it's okay. No, I'll try. Mutton too. It's okay. Expensive. கண்டிப்பாக இருக்கும் கிளாம்பே பார்டருக்கு இருக்கும் நான் கேட்டு பார்க்குறேன் இருங்க இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்மளை இது பண்ண பார்க்குறாங்க சரி ஓகே இன்ட்ரோடக்ஷனே கொடுக்கல பாருங்கள் வந்தாச்சு இந்த தஞ்சேனியா மொசம்பிக் பார்டரில் உள்ள எம்துவாரா டவுன் வணக்கம் நான் உங்கள் குமார் நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 13 இருக்காங்க அட்டகாசமான ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ட்ரிப்பில் 2வது நாடான தஞ்சேனியா ஆல்மோஸ்ட் முடிய போகுது தஞ்சேனியாவில் சவுத்தில் இருக்க ஒரு குட்டி டவுனான எம்துவாரா வந்தாச்சு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் அடுத்து நம்ம போகிற நாடான மொசம்பிக் பார்டர் தமிழில் யாருமே இது வரைக்கும் காட்டாத எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கிற மொசம்பிக் இதை தான் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு சொல்ல முடியாது நம்ம வந்து சதர்ன் ஆஃப்ரிக்கான்னு தான் ஆக்சுவலாக கணக்கில் இருக்குது பட் சதர்ன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு வச்சுக்கலாமே பார்டரில் இமிக்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்குமா இது ஒரு காட்டு பார்டர் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் அதுவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ பல அன்சர்டனிட்டிஸ் மத்தியில் தான் இங்கே வந்திருக்கேன் கிராஸ் பண்ண முடியுமா என்ட்ரி கிடைக்குமா கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் போயிடுமா மொசம்பிக்கு எல்லாம் எதுவுமே தெரியல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஸோ பயங்கர ஒரு த்ரில்லாக தான் இருக்க போகுது பார்த்துடலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ பஸ்ஸுக்கு லோக்கல் இது கேட்போம் போகுதான்னு இல்லைன்னா நம்ம வந்து அந்த போடாலே போயிடலாம் ஓகேவா எதுவும் வண்டி இருக்க மாதிரி தெரிலங்க இங்கே ஸோ அதனால் நம்ம போடாலே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் நண்பர் வந்து 30,000 கேட்டார் 30,000 ஷில்லிங் அப்புறம் ஃபைனலாக இது பண்ணி 20,000 ஷில்லிங்க்கு இது பண்ணிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ 20,000 ஷில்லிங்கிறது உங்களுக்கு 700 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு வேறு வழி இல்லை போகலாம் ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருங்க அந்த கிலோம்போ ஆற்று பார்டரு அங்கே ஃபஸ்ட்டு டன்சானியா இமிக்ரேஷன் முடிச்சுட்டு ஆற்றை வந்து ஏதாவது ஒரு ஃபெரி பணம் கொடுத்து கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மொசம்பிக் இமிக்ரேஷன் வந்து ஆற்றை கடந்தோன்னே இருக்கா அங்கேருந்து 100 கிலோமீட்டரில் மொசம்பியாடியா ப்ரையா போய் பண்ணுமா எதுவும் புரியல ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மொசம்பிக் இமிக்ரேஷன் ஆஃப்டர் ரிவர் கிராசிங் தே ஹேவ் த இமிக்ரேஷன் Yeah, yes, I know. Namiranga? Yeah. You know, right? Yes, I know. Okay. So do people are regularly going this border now nowadays? Okay. So it's total 20,000 shillings, okay? You confirmed, right? No, okay, can go. Okay. போலாங்க I want to go there, so I do petrol and then we go there. ஓகே பெட்ரோல் போட்டு போகிறோங்கிறாரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க பைக்கில் போகிறதுக்கு சரி நானும் யோசித்தேன் வண்டி வருமான்னு வேலையாகாது நம்ம டக்குன்னு பார்டரை கிராஸ் பண்ணி வேலையை முடிச்சா தான் நிம்மதி அதனால் 200 ரூபா ஆனாலும் பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டேன் ஜம்முன்னு போயிடுவோம் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம் கொஞ்சம் ஜாஸ்திங்க கிட்டத்தட்ட 2,900 ரூபா வருது பெட்ரோல் டீசல் 2,800 சில்லற கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 90 ரூபா வருதுங்க பெட்ரோல் லிட்ரு இங்கே தீவில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது இங்கே தான் காஸ்ட்லியாக இருக்குது ஓகேங்க பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஜேர்னியை தேங்க்யூ பிரதர் ஹலோ மணி 8:10 40 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாங்க 9 மணிக்கு பார்டர் போயிடும் நம்புறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னென்ன திருப்பங்கள் அப்படியே என்னென்ன பார்த்துட்டே வாங்க பாப்பா என்ன நடக்குது ஓகே போயிட்டுருக்கோம் இங்கே நிறைய முந்திரி மரங்கள் இருக்குங்க கேஷ்யூ நட் ட்ரீஸ் இருக்குங்கிறாரு ரோடு சூப்பராக இருக்குது பார்ப்போம் ஓரளவுக்கு அப்புறம் ரோடு இல்லைன்னாரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே பாருங்க கிலாம்போ 32 இப்படி போனால் இந்த கோவிட் காரணமாக இல்லை வேற ஒரு பிரச்சனை காரணமாக பல வருடங்கள் வந்து இந்த பார்டர்லாம் மூடி வச்சுருந்தாங்க இந்த நார்தன் மொசம்பிக்கும் இந்த சதர்ன் டன்சானியா பார்டரை
இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை 2017 போயிட்டு இருந்தது. மிலிட்டன்ஸ் சர்ஜன்ஸு இதெல்லாமே. அதை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே ஒரு கதையே இருக்குது. நம்ம மொசம்பிக்கு என்ட்ரானதுக்கப்புறம் அதை பேசுவோம். ஸோ இப்போ 2023 அப்புறம் தான் இந்த பார்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு பார்டர் யூனிட்டி பிரிட்ஜு இது எல்லாமே. ஸோ அந்த பிரச்சனை எப்போ நீங்கள் வந்து ஃப்ளை தான் பண்ணி ஆகணும். 2 கண்ட்ரிக்கு போகக்கூடாது. லேண்ட் பார்டர் இருந்தால் கூட க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். பேசுவோம். போகிற வழியிலேயே ஒரு குட்டி கிராமங்க. நிறைய மக்கள் இருக்காங்க. பின்னாடி எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்களாட்டு இருக்குது. அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த ரோடு முடியுதுங்க. நல்ல ரோடு. என்னடா அப்படின்னு பார்த்தேன். இனிமேல் ஆரம்பிக்குது கிரேவல் ரோடு. மண் ரோடு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இல்லை. போயிடலாம். பாருங்கள், ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர் ரோடு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா ரொம்ப வருஷமாக கவனிக்கப்படாமே இருந்தது இந்த பார்டர். இப்போ தான் ரீசெண்டாக திறந்துருக்காங்க. பட் அதுக்கப்புறமும் இது பெருசாக யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஃபாரினர்ஸ்லாம் வந்து யாரும் பெருசாக இந்த ஒரு பார்டர் வழியாக போக மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சேஃப்டி ரீசன்ஸ்க்காகவும் எல்லாம் ஃப்ளை பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். தாரியசலாம்லேருந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதில் போயிடுவாங்க. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். $200 $250 வரும்னு வைங்களா ஃப்ளைட்டு. இங்கே நல்ல தண்ணி கிடைக்கிறது தான் கஷ்டம். கடல் தான் இருக்குது. கிணறு மாதிரி தோண்டி எடுத்துப்பாங்க நல்ல தண்ணி. அப்புறம் மழை நல்லா பெய்யும். மழை பெய்யுதுன்னா மழை தண்ணி எடுத்துப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்க. பயங்கரமான காடு. காட்டுக்குள்ள ஒரு மண் ரோடு. அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆப்பிரிக்காவில் தாங்க நடக்கும். எத்தனையோ பார்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ரிமோட்டான பார்டர் வந்தது இல்லைப்பா. ஈவன் அந்த கயானா சுரிநேம் கூட ஓரளவு ஓகேவாக தான் இருந்தது. என்ன நடக்க போகுதோ திக்கு 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 இருக்குது. Okay, and what this area followed? Load. This one, load for the gas. Not for the Load gas, yes. இவங்க இங்கிலீஷ் பேசினாலும் இவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசமாக இருக்கா. நமக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது. 2-3 தடவை கேட்டு தெரியுற மாதிரி இருக்குது. இப்படி போகுது பாருங்க ரோடு. இன்னொரு கிராமம் வருதுங்க. இது வந்து மடிம்பா கிராமம். மடிம்பா பெண்கள்லாம் வந்து தண்ணி சுமந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல தான் வந்து கிணறு வேறுபாடு இருக்கு. கிணறுல இருந்து நல்ல தண்ணி எடுத்து போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ரொம்ப வாழ்க்கை சிரமம் தான். பட் இவங்களுக்குலாம் பழகி போச்சு. எவ்வளோ ஒரு ரிமோட்டான இடம். அங்கங்கே மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வித்தியாசமான பயணம் தான் வாட்டர். மீண்டும் ஒரு கிராமம். ஜானத்திகா ஜான்கா என்ன புரியல. நக்காச்சிங்கிற கிராமம் இது. டீக்கு இது குடிச்சிட்டு போகலாமான்னு கேட்டேன் நண்பர்கிட்ட. ஏதாவது டீ கடை இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுத்தினு இருக்காரு. சாய் இங்கே சாய் தான் குடிக்கிறாங்களே ரெகுலராக. பாருங்க சாப்பாட்டு கடை. பார்ப்போம், கிடச்சிதுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போவோம். இந்த கடை டீ கடை மாதிரியா தெரியுது. இங்கே பாருங்க, கிராமத்து டீ கடைக்கு வந்துட்டோம். சாரிங்க, இங்கே பிளாக் டீ For Tanzania. Tanzania's chai. Tanzania chai. Okay. They don't put milk? Milk? No milk. No milk. Eti, kuna sehemu gani baba anaweza யூஸ்வலாக மில்க் போட்டு தான் குடிப்போம். அங்கெல்லாம் அப்படி தான் கொடுத்தாங்க. இதுல எல்லாம் நிறைய இருந்தது. பட் ஓகே. If you want milk, you can go to shop or can take. I don't know, it's okay. I can drink there. மில்க் தனியாக வாங்கிட்டு வந்தால் ஊற்றணும் நாங்கள். அதெல்லாம் வேணாச்சு. சுகர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. வெரி குட் சாய். ஸ்பைஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க இது. வெரி குட் சாய். தேங்க்யூ அசாந்தே. If you want sugar, No, sugar is already there. No problem. Yeah, this is good. நல்லா இருக்குங்க. சாப்பாட்டு கடைங்க. சப்பாத்திலாம் சாப்பிட்றாங்க. சப்பாத்தி சூப்பு, கறி சூப் மாதிரி இருக்குது. சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்றாங்க.
What's your name, brother? My name is Paulo. Paulo. Paul. 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 P-A-U-L. Paulo. Paul. Yeah. Oh, okay, my name is Kumar, India. Okay. Nice to meet you. So, nice to meet you. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க பார்டர். ஸோ நானும் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டேங்க. தேங்க்யூ. பாருங்க 2 சப்பாத்தி, கொஞ்சம் சூப் கறியோட ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. சூப்பு யா சூப்புக்கு இது வந்து எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது அநியாய சீப்புங்க. இங்கெல்லாம் எவ்வளோ தெரியுங்களா டோட்டலாக? இது 1000 ஷில்லிங் தான். 35 ரூபாயில் சாப்பிட்டுக்கலாங்க. What? Salt. You want salt? Salt? Yeah. No. This is okay. சாப்பிடலாமா? அட்டகாசமான தஞ்சேனியா கிராமத்து சப்பாத்தி. இங்கே வந்து சப்பாத்தி சாப்பிடவே இல்லை. சப்பாத்தி வித் சூப்பு. வழக்கமாக குழம்பு தானே கெட்டியாக சாப்பிடுவோம். இது சூப்போட சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கு. யோசிச்சு பார்த்தேன், பெட்டர் சாப்பிட்டு போயிடுறதா. என்ன நடக்கும் பார்டரில்? பசியோட போக வேண்டாம். அருமையாக இருக்குது சப்பாத்தி. சுட இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியர்களோட இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் தான் சப்பாத்தியெல்லாம். கன்னியா இங்கே. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். Welcome again. தேங்க்யூ. யூ ஆர் ஸ்பீக்கிங் வெரி குட் இங்கிலீஷ் அண்ட் யுவர் டீ இஸ் வெரி வெரி குட். ஃபுட் ஆல்சோ. ஓகே, வி கோ பிரதர். அவ்வளோதாங்க, போகலாமா? இன்னும் 5 கிலோமீட்டரில் கிளாம்பே. அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த பார்டர், அதாவது கிளாம்பேயில் தான் இமிக்ரேஷனு 5 கிலோமீட்டரில். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் போகணும் அந்த ஆற்றுக்கு. இந்த ஆற்றுல நம்மளை இறக்கி விட்டு போயிடுவார் இவர். 6 தான் பார்டர்னு வைங்களேன். கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டாங்க இமிக்ரேஷனை. ஸோ அந்த அட்டகாசமான கிராமத்துக்கு நன்றி. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வெறும் 100 ரூபாயில் 2 பேருமே சாப்பிட்டாங்க சப்பாத்தி எட்டி. இதுக்கு மேலே யாருக்குப்பா வாய்ப்பே இல்லை. கிளாம்போ மொசம்பிக்யூ பார்டர் போட்டிருக்கு பாருங்க. முருகா, எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2ஐயும் கிராஸ் பண்ணி மொசம்பிக்குள்ளே போயிடணும் முருகா. பாருங்க கேஷ்யூ நட் ட்ரீ. எனக்கு பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க முந்திரி எங்க என்ன அழகாக தொங்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம ஊர்லேயே இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க கேஷ்யூ நட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, பச்சை கலரில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒன்று எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன் ஓகே. தஞ்சேனியா முந்திரி. இன்னும் இது ஆகலை. இது பயங்கரமாக இதாகி அப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் பருப்பாகும். ஓகே, வைகோ. ஒரு பயந்துக்கிட்ட கடிச்சாலும் ஏதாவது 1000 சாப்பிட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. விகோ பிரதரியா, ரொம்ப டைம் எடுக்கும். ஃபைனலாக மரக்காடாயிருச்சுங்க. இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை. இங்கே இது விளைவிப்பாங்களான் இருக்கு, அரிசி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொளுத்தி விட்டுருக்காங்க. ஸோ நெல் வயல் தான். அறுவடை முடிஞ்சிருச்சு, கொளுத்தி விட்டுருக்காங்க. மறுபடியும் எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிப்பாங்க நாற்று நட. ஃபைனலாக அந்த கிளாம்போ வந்துட்டோங்க. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இமிக்ரேஷனு. இங்கே எக்ஸிட்டு தான், தஞ்சானியா எக்ஸிட்டு. பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். எக்ஸிட் பிரச்சனை இருக்காது. மொசம்பிக் என்ட்ரிக்கு தான் இருக்குது. இதுதான் வந்து இந்த தஞ்சேனியா மொசம்பிக்கோட ஃபைனல் கிராமங்க, கடைசி கிராமம் கிளாம்போ. The final village கிளாம்போ. ஸ்கூல் உங்களோட ஸ்கூலில் இருக்குது. கொஞ்சம் பெரிய கிராமம் தான் இருக்கு. யா, இந்த மாதிரி நிறைய வீடுகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் கடைசி கிராமம். வந்துட்டுங்க, இமிக்ரேஷன் முடிஞ்சது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிராஸ் பண்ணிட்டு இது பண்ணுவோம். இங்கே வீடியோ எடுக்க வேணாங்கிறாங்க எங்கள் ஏரியா பகுதியில். அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவே டெலிட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இமிக்ரேஷனில் எக்ஸிட் வாங்கிட்டேன். அடுத்தது 3 கிலோமீட்டரில் நதி போய் ரிவரில் கிராஸ் பண்ண உடனே மொசம்பிக் இமிக்ரேஷன். ஸோ அதை இது பண்ணிட்டு எடுப்போம். ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு முடிச்சுட்டு பேசுகிறீங்க இப்போ இதுன்னு சொல்லிட்டு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மொசம்பிக் கிராஸ் பண்ணுறப்ப சந்தோஷம். எல்லாமே முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, பாய். இப்போ பாருங்கள், ஆற்றை கடந்துட்டுருக்கோம். கிராஸ் பண்ணிட்டு பேசுகிறோம். ஓகேவா? எப்படி இருக்குது பாருங்க இடம். பாருங்க, ஆற்றை கடந்து அப்படியே போயிட்டுருக்கோம். ஹலோ. ஆற்றை கடந்து போயிட்டுருக்கோம். இன்னொரு ஆறு இருக்குது அங்கே. அதை கடந்தால் தான் வந்து மொசம்பிக் இமிக்ரேஷன் போயிட்டுருக்கோம். வீடியோ கேமராவில் எடுக்கல நான். அது ஆல்ரெடி ஒர்க்கு எடுத்ததை வாங்கி டெலிட் பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சரஸ் ஏரியா, செக்யூரிட்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் சொல்கிறேன். அதனால தான் வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ப்ராப்பர் vlog எடுக்க முடிஞ்சு எனக்கே சங்கடமாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, போயிட்டுருங்க. உலகத்துலேயே இந்த மாதிரி எங்கேயாவது பார்டர் பார்த்துருக்கீங்களா? ஒரு குட்டி ஆறு, அந்த ஆழம் இல்லாதங்காட்டி நடந்தே வந்தோம். இன்னொரு பெரிய ஆறு இருக்குது, அந்த ஆழத்தை வந்து உங்களுக்கு போட்டில் கடந்து அந்த பக்கம் போய் மறுபடியும் அங்கேருந்து ஒரு போடா பிடிச்சி போனால் தான் இமிக்ரேஷன். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் அப்புறம் இன்னொரு போடா எடுத்து போகணும் பல்மாங்கிற இடத்துக்கு. அங்கே போனால் அங்கேருந்து ஒரு இந்த மினி வேன் பிடிச்சி நம்ம மொசிம்பா டெப்ரையா நம்ம போகிற இடத்துக்கு போகலாம். இந்த லோக்கல் வாரம் போயிட்டு வந்துட்டு இருப்பாராட்டிருக்கு, அவருக்கு தெரியும். கூடயே போயிடலாம் வாங்க. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு பார்டர் கிராசிங் எங்கேயுமே கிடையாதுங்க. பயங்கரமான பார்டர் கிராசிங் இது. சத்தியமாக இது எதிர்பார்க்கல நீங்கள். அல்டிமேட் அட்வென்ச்சர், அல்டிமேட் இமிக்ரேஷன் அட்வென்ச்சர் தாங்க இந்த இடம். வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னாங்க. ஸோ இதில் போட்டில் தான் கடந்தாகணும். பணம் கொடுத்துட்டோம், 10,000 ஷில்லிங்க, $4. எவ்வளோ? 340 ரூபா இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு. சத்தியமாக இதெல்லாம் வந்து எப்படி இடம் பாருங்க. 2 கண்ட்ரிக்கு பார்டர் போயிட்டுருக்கோம். இது ட்ரை சீசனுங்க, அதுதான் பெருசாக வந்து ஆழம் இல்லை தண்ணியில். ரவுமா ஆறு இதுதான் இந்த 2 நாட்டையும் பிரிக்கிறதே. நேச்சுரல் பார்டராகவே அமைஞ்சிருக்கு. ரவுமா நதி பிட்வீன் டென்சேனியா அண்ட் மொசம்பிக். பாருங்க, ஒரு ஆற்றை கடந்துட்டோம். பொட்டல் காடு. இதில் வந்து பார்டர் கிராசிங் சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எத்தனையோ பார்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன் உலகத்தில். இப்படி ஒன்று தி ரிமோட்டஸ்ட், தி எக்ஸோட்டிக், தி அட்வென்ச்சரஸ், மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் பார்டர் கிராசிங் வந்து இதுதாங்க. வாய்ப்பே இல்லை. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். மறுபடியும் மீண்டும் ஒரு ஆற்றுக்கு. இந்த ஆற்றை கிராஸ் பண்ணால் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மொசம்பிக்குங்க. இங்கெல்லாம் போலீஸ் நிற்பாங்க, எதுவும் எடுக்க வேணாம். நான் இமிக்ரேஷனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 செக் போஸ்ட் இருக்காமா, எல்லா இடத்துலையும் நிற்பாங்களாமா. எதுவும் எடுக்க வேண்டாம். எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுறேன். வந்தாச்சுங்க, மெயின் ஆற்றுக்கு வந்துட்டோம். இதுதாங்க அந்த ரவுமா நதி. இதை கடந்தா இன்னும் 100 மீட்டரில், எவ்வளோ 150 மீட்டரில் நம்ம வந்து மொசம்பிக்குங்க. இதுதாங்க இயற்கையாக அமைஞ்ச அந்த ரவுமா நதி பார்டர். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும் போடாவில். அப்புறம் தான் இமிக்ரேஷன் இருக்குது. அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணால் தான் நம்ம மொசம்பிக்குள்ளே போன மாதிரி. நம்மளோட 72வது கண்ட்ரி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வந்துருச்சுங்க நம்ம போட்டு. அப்படியே போய் ஏற வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டரை கிராஸ் பண்ணுற போட்டு. டென்சேனியா டு மொசம்பிக்கு டு அண்ட் ஃப்ரோ. அப்படி வித்தியாசமாக இருக்குல்ல. போலாம் வாங்க. ஐயோ, சான்ஸே இல்லை. இப்படி ஒரு பார்டர் நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏரியாச்சுங்க. இதெல்லாம் மொபைல் இது அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம இது அதுக்கலாம். அதுக்காக தான் பணம் கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க போயிட்டு இருக்கோம். இந்த ரவுமா நதி அப்படியே போயிட்டு இந்திய பெருங்கடலில் கலந்துருவாங்க. மெதுவாக போகுது, கிராஸ் பண்ணி அங்கே விட்டுருவாங்க. பதட்டத்திலே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பறவை அழகாக வந்து நின்றுருக்கு பாருங்க, கொக்கு மாதிரி. நல்லா இருக்குல்ல பறவை. அவ்வளோதாங்க, ஆற்ற கடந்து வந்துட்டோம். அங்கே நின்றுருக்காங்க போடாலாம். அப்படியே பிடிச்சி போனோம்னா இமிக்ரேஷன் தான். சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகே, பாய். அவ்வளோதாங்க, ஆற்ற கடந்து வந்துட்டோம். இந்த இதில் போக வேண்டியதான் பல்மா வரைக்கும். இமிக்ரேஷன் தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர். ஸோ மொத்தம் 50 கிலோமீட்டருக்கு வந்து 700 மெட்டிக்கல். அதெல்லாம் பேசுவோம், நம்ம தாண்டிட்டு பேசுவோம். ஃபஸ்ட் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ மொசம்பிக்குள்ளே வந்துட்டாங்க. பட் ஆனால் அஃபிஷியலாக வரல. இமிக்ரேஷன் முடிச்சாதான் நம்ம பேசுவோம். ஓகே, பாய் பாய் டென்சேனியா. மொசம்பிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், முடிச்சுட்டு தான் பேசுவேன். ஏன்னா எதுவுமே உறுதி இல்லை. பை பாய், நம்ம முடிச்சுட்டு பேசுவோம். முடிச்சு உள்ளே வந்தாச்சுங்க மொசம்பிக்கு. மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. 5 மணி நேரம் டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு என்னென்னு போய் சொல்கிறேன். ஓகே, பெரிய பிரச்சனை. வந்தாச்சுங்க. வெல்கம் டு
ரிபப்ளிக் ஆஃப் மொசம்பிக்யூ நம்மளோட 72வது நாடு. இது வரைக்கும் தமிழில் வராத நாடு. நிறைய பேர்த்துக்கு இந்த பேரே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாட்டீங்க. மொசம்பிக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். பல பிரச்சனை கதறிட்டேன். 5 மணி நேரம் வந்து இமிக்ரேஷனில் வந்து இது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு குட்டி குட்டி எபிசோட்ஸ் ஃபோனில் எடுத்துகிட்டு போய் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு திரும்ப பேசுகிறேன், சரிங்களா? ஒரு கால் வருது, இருங்க. சிம் கார்டு போட்டாங்க வந்து இங்கே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு விலாவரியாக ரூம் போயிட்டு பேசுகிறேன், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த நண்பருக்கு நன்றி. பார்டர்லேருந்து நம்மளை வந்து பார்த்துருப்பீங்க. வண்டியில் கொண்டு வந்து நீங்கள் எங்கே ஒழுங்காகவே நான் காட்டலையே இந்த வீடியோவை. நம்ம ரூம் போயிட்டு பேசுவோம், ஓகேவா? இங்கே வீடியோ எடுக்கிறதுலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு, எதனால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ரூம் தேடி போயிட்டுருக்கோங்க. ரூம் தேடி போயிட்டுருக்கோம். லோக்கல்ஸ்லாம் இந்த வாரம் வீக்கெண்டு ஃபுல்லாக எல்லாம் மிலாடி நபிங்கிறதுனால எல்லாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. சனிக்கிழமை சாயங்காலம் நேற்று முடிஞ்சிருச்சு மிலாடி நபி. பட் இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டு தான். அதனால் பயங்கரமாக இருக்குது. இதுவும் ஃபுல்லாக இங்கேயும் நிறையா முஸ்லீம்ஸ் மக்கள் தான், இஸ்லாம் மக்கள் தான் இருக்காங்க இந்த மொசம்பிக்கோட நார்தன் மொசம்பிக்கு கோஸ்ட்டில். இதுவும் ஸ்வாஹிலி கோஸ்ட் தான் இது. ஸோ இங்கே ஸ்வாஹிலி மொழியும் போர்ச்சுகீஸ் மொழியும் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் கிடையாதுங்க. இதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி பேசும்போது அலசுவோம். நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ரூம் போயிட்டு பேசுவோம், ஓகே? தம்பி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, போயிட்டு பேசுவோம். ஓகேங்க, வந்து செட்டில் ஆகிட்டேன். ஒரு சீப்பான ரூமை பிடிச்சி கொடுத்துட்டாரு. 500 மெட்டிக்கல், அதாவது மெட்டிக்கல்ங்கிறது தான் இங்கே மொசம்பிக்கோட கரன்சி. ஒரு மெட்டிக்கல் பார்த்தீங்கன்னா 1.3 இந்தியன் ருபீஸ் வருது, கொஞ்சம் ஜாஸ்தி. நமக்கு எப்படி $1 வந்து 88 ரூபா நம்ம ஊர் பணம். இது வந்து $1 63 ரூபா. ஸோ 1.4 ரேஞ்சுக்கு வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்கோமா, 500ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு $8 வருங்க. 600 ரூபா, 650 ரூபா வரும் நம்ம ஊர் பணத்துக்கு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஹெல்ப். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தாண்டி. வாட் இஸ் த நேம் ஆஃப் த டவுன்? பெம்பா. திஸ் ஒன் பல்மாக்கு வந்திருக்கோங்க. பார்டர் தாண்டி, டென்சானியா மொசம்பிக்கு பார்டர் தாண்டி, பார்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் கார்ந்து வந்திருக்கோம். பல்மாங்கிற ஒரு குட்டி டவுன். இதுதான் முதல் டவுன் இதுலேயே. தேங்க்யூ பிரதர். See you, bye. ஸோ இமிக்ரேஷன்லேருந்து காடு மேடெல்லாம் அந்த ரோட்டை பார்த்துருந்தீங்க, வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பார்டர் கிராசிங், இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே சத்தியமாக வாழ்க்கையிலே இருந்தது இல்லைங்க. நோகடிச்சிட்டாங்க 5 மணி நேரம். அந்த பார்டரில் உங்களுக்கு சிஸ்டம், கம்ப்யூட்டர், ஸ்கேனிங் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு பாலடைஞ்சு பில்டிங் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு நம்ம ஊர் இந்த கணக்கு நோட்டு இருக்கும்ல, அக்கௌண்ட்ஸ் நோட்டு, அதை போட்டு வர்ற யாராவது வந்தாங்கன்னா லோக்கல்ஸ் தான் மோஸ்ட்லி வராங்க. ஃபாரின் டூரிஸ்ட்டே வர்றதில்ல. லோக்கல் டூரிஸ்ட்டு ஐடி கார்டை பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதில். அப்படி தான் இங்கே இமிக்ரேஷன் நடக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து இவிசா இருந்தங்காட்டி என்ன பிரச்சனை அப்படின்னா, ரூம் இதுதாங்க நம்ம ரூமு, ஓகேவா? சுமாராக தான் இருக்கும், பட் பரவாயில்ல. 500 மெட்டிக்கல்ஸ், அது 650 ரூபா டு 700 ரூபா வரும். 700 ரூபா ரேஞ்ச் வரும்னு வைங்களேன். 700 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும் இங்கே. ஓகேன்ட்டு நானும் பாத்ரூம் அங்கே வெளியில் இருக்குது, பரவாயில்ல, ஒரு நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு நைட்டு நம்ம இங்கேருந்து வந்து பெம்பா போகணும். பெம்பா போய் தான் நமக்கு இமிக்ரேஷன். என்னங்க மாதிரி இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்புறம் இமிக்ரேஷன் எங்கேன்னு கேட்குறீங்களா? இன்னும் சீல் வைக்கலிங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த இவிசா வெரிஃபை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனோ நாலேஜோ இல்லை சிஸ்டமோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு மெஷின்ஸோ எதுவுமே கிடையாது. அதனால் இது இந்த மாதிரி இந்த ரூட்டில் வந்து ஃபாரினர்ஸ் வந்தாங்க அப்படின்னா இவிசாவோட நியரஸ்ட்டு மெயின் எம்பசி இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா இமிக்ரேஷனு, அதுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. நியரஸ்ட்டே இங்கேருந்து 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணும். பெம்பா அப்படிங்கிறத அதுவும் இந்தியன் ஓஷன் பெருங்கடல். எப்படி பெம்பா தீவு வந்தோம், சஞ்சிபாரில் எப்படி இது தஞ்சானியாவில் எப்படி பெம்பா இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெம்பா இருக்குங்க. கடல் சைடு டவுனு இந்தியன் ஓஷனில். இங்கேருந்து சவுத்தில் கீழே இறங்கணும், ஒரு 500 கிலோமீட்டர் இறங்கணும். அதுக்கு நாளைக்கு காலையில் 5-6 மணிக்கு வந்து 2 பஸ் இருக்குது. 6 மணிக்கு ஒன்று, 7 மணிக்கு ஒன்று, 5 மணிக்கே போயிடணும். இப்போ இடம் பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பயணம் பண்ணி நாளைக்கு சாயங்காலம் தான் பெம்பா போவோம். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இருந்துட்டு திங்கக்கிழமையும் இங்கே லீவ் ஆமா. இது ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இந்த திங்கக்கிழமையும் லீவ் விட்டுருவாங்களாமா. ஸோ திங்கக்கிழமையும் நம்ம பெம்பாவில் தான் இருக்கணும். பெம்பாவை சுற்றி பார்த்துட்டு அந்த சரௌண்டிங்ஸில் செவ்வாய்க்கிழமை காலையில் தான் இமிக்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களாமா, மைக்ரேஷன். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டி சீல் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சீல் வாங்காமல் தான், என்ட்ரி சீல் வாங்காமல் தான் உள்ளே வந்திருக்கேன். ஆனால் நம்ம இல்லீகலாலாம் வரலைங்க. நமக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேப்பர் மாதிரி இருங்க காமிக்கிறேன். ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பையன் வந்து இந்த பார்டரை கிராஸ் பண்ணால், நமோட்டோ பார்டரை கிராஸ் பண்ணால், பட் ஆனால் வந்து இங்கே இவிசா இது பிரச்சனைலாங்காட்டி இவனை நாங்கள் வந்து பெம்பா அனுப்புகிறோம். பெம்பாவில் வந்து இவருக்கு இது கொடுத்துருங்க, இவிசா வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கெல்லாம் உங்களுக்கு சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னு வைங்களேன். ஒரு குட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே இருக்குது பெம்பாவில். ஒரு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது.
பேரிஸ்லாம் இருந்து அப்படி வந்துருந்தா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா 25,000 ரூபாய் காட்டுச்சு ஒன் வே. 1.5 மணி நேரம் ஃப்ளைட் 25,000 ரூபாய் காட்டுச்சு. இது நம்ம ஒரு 3,000 ரூபாய் டோட்டலாக முடிச்சிடலாங்கிறதுக்காக இப்படி வந்தேன். பட் லேண்ட் பார்டர் வழக்கம் போல் வேலையை காட்டிருச்சு. இது மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிபப்ளிகா ட மொசம்பிக்கோ மினிஸ்ட்ரி கோட் இன்டீரியர் சர்வீசியோஸ் நேஷனலியோஸ். இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, போர்ச்சுகீஸ். நம்ம வந்திருக்க மொசம்பிக்கோ போர்ச்சுகலால் காலனியாக்கப்பட்ட நாடு. ஸோ பல நூற்றாண்டுகள் வந்து போர்ச்சுகீஸ் காலனியாக இருந்தது. ஸோ இங்கே இந்த நாட்டோட தேசிய மொழி போர்ச்சுகீஸ், அஃபிஷியல் மொழியும் போர்ச்சுகீஸ் தான். அதை பற்றின ஹிஸ்ட்ரியை நம்ம பார்ப்போம். ஸோ அதெல்லாம் எல்லாம் போர்ச்சுகீஸில் இருக்குது. நம்மகிட்ட வீசா இருக்குது, ஆனால் இவங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த பர்டிகுலர் காட்டு பார்டரில் இல்லாதங்காட்டி நம்மளை பெம்பாக்கு அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னா கொடுத்தனா அவங்களுக்கு என்னென்னே தெரியல, புரியல, வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க பேசுறதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு. அது வரைக்கும் பேசவே இல்லை. லோக்கல்ஸ் வர்றவங்கலாம் வந்து சீல் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஆற்ற கடந்து போட்டில் வர்றவங்க அவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அவங்க ஐடி கார்டு இது மாதிரி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா ஒரு நோட் புக்கில், அக்கௌண்ட் நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அனுப்பிச்சிட்றாங்க. சீலு கீழ் எதுவும் கிடையாது. அப்புறம் என்னன்னு பார்த்தா 2 மணி நேரம் ஆச்சு, எதுவும் இது சொல்லவே இல்லை. எப்போ கேட்டாலும் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறாங்க. இமிக்ரேஷன் அஃபீஷியல்ஸ்க்கும் இங்கிலீஷ் தெரியல, போர்ச்சுகீஸ் தான் தெரியுது. நமக்கு போர்ச்சுகீஸ் ஓலா பிரிகேடா தவிர என்ன தெரியும்? அப்புறம் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிட்டாங்க. போலீஸே வந்துட்டாங்க, நார்மல் போலீஸ். அவங்க வந்து நம்மளோட டோட்டல் பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணி எதுக்கு வந்திருக்கு என்ன ஏதுன்னு இது இருக்கு இல்லைங்க டிரான்ஸ்லேட்டர், அதை போட்டு கேட்டு நானும் அதுலேயே சொல்லி அது ஒரு மாதிரியே விளக்கி புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. பிரேசில் வீசா, நம்மளோட பழைய புது இதில் பிரேசில் வீசா இருக்குது, அமெரிக்கன் வீசா இருக்குது, இதெல்லாம் பார்த்தோன்னா ட்ராவலர்னு புரிஞ்சிருச்சு. அவங்க சைடு தான் மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இல்லை வீசாவை செக் பண்ணுறதுக்குன்னு. அதனால் ஓகே இந்த பையனுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துக்குன்னு சொன்னோன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஷியல்ஸ் வந்து இந்த லெட்டரை எழுதி அதுக்கப்புறம் சீல் வச்சு இந்த மாதிரி இந்த பையனை வந்து பெம்பால போய் இமிக்ரேஷன் ஸ்டாம்ப் வாங்கிக்கிங்க பாஸ்போர்ட்டில் அப்படின்னு சொல்லி எங்கிட்டையும் கோ பெம்பா இமிக்ரேஷன் கெட் சீல் இன் பாஸ்போர்ட் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வர்ற வழியில் 4-5 செக் போஸ்ட் எல்லா போலீஸும் நிறுத்தி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப கஷ்டம். இங்கே இப்போ அநியாயத்துக்கு இமிக்ரேஷனில் லஞ்சம் வாங்குறாங்க. சத்தியமாக உலகத்திலேயே இமிக்ரேஷனில் லஞ்சம் வாங்குற முதல் நாடு இந்த மொசம்பிக்கோ தான் இருக்கும். 300 மெட்டிக்கல் கொடுத்தேன். வரும்போதே அந்த வந்து நம்மளோட மிச்சம் இருக்கிற டன்சேனியாவோட ஷில்லிங்ஸை வந்து மெட்டிக்கலாக மாற்றிட்டு வந்தேன், அதாவது மொசம்பிக்கு கரன்சி. அதனால் கையில் ஒரு 2,000 ரூபா வச்சுருந்தேன். அதை வந்து கொடுத்தேன் 300. அப்புறம் வர வழியில் ஒவ்வொரு போலீஸுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் 100 அதாவது 100 பணம் நம்ம ஊர் பணத்துக்கு 140 ரூபான்னு வைங்க. சும்மா வாங்குறாங்க. கிவ் மணி ஃபார் வாட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி முதல் டவுனானா இந்த என்னப்பா ஊரே பேர் வர மாட்டேங்குது வாயில் எனக்கு. அந்த ஊர் வந்தாச்சு. அந்த பையன் தான் வந்து எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து விட்டு போனான். மணல் ரோடுங்க, ரோடே கிடையாது, 4 ரோடு, அதை விட மோசம். இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம வந்து பல்மா அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்கும். சும்மா பல்மா மொசம்பிக்கும் நினச்சி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது ஒரு கோஸ்டல் டவுன் தான். இங்கே இருந்து 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னா நம்ம வந்து பெம்பா அப்படிங்கிற ஒரு மெயின் டவுனுக்கு போயிடலாம். அது ஒரு முக்கியமான போர்ட் டவுனு. நிறையா தொழில் வளம் இதெல்லாம் இருக்கிறது, பிஸ்னஸ்லாம் நடக்குது. அது இல்லாமல் ஹார்பர் அது சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் நடக்குது. அதனால் பெரிய டவுன். அங்கே ப்ராப்பர் இமிக்ரேஷன் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே இருக்குது. ஸோ இந்த நாட்டோட கேபிட்டல் மப்புட்டோ, அது சவுத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2,500 கிலோமீட்டர் பக்கம் பயணம் பண்ணணும் இங்கேருந்து. நம்ம அங்கே போகிறதில்ல. பெம்பா மற்றும் இங்கே சுற்றி உள்ள குரிம்பாஸ் ஆர்கிபாலகோ. நம்ம எதுக்கு உங்களுக்கு மொசம்பிக்கு வந்திருக்குன்னா, அந்த குரிம்பாஸ் ஆர்கிபாலகோவில் ஏகப்பட்ட குட்டி குட்டி அழகான தீவுகள் இருக்குங்க. இந்திய பெருங்கல்லே மிக அழகான தீவுகள் அங்கே தான் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசை, உங்களுக்கும் காட்டணுன்னு ஆசை, யாருமே காட்டாதது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் வந்த உடனே வேலையை காட்டிருச்சு மொசம்பிக்கு. பார்டர் கிராசிங் வச்சு செஞ்சிருச்சு. இன்றைக்கி 5 மணி நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் உட்கார 9:30க்கெலாம் வந்துட்டேன். இதுக்கு திரும்ப எனக்கு 2:30 மணிக்கு தான் நீங்கள் வந்து விட்டாங்க. அந்த லெட்டர் எழுதி ஃபைனலாக இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொடுத்து விட்டாங்க. அப்புறம் அந்த பையன் கொண்டு விடுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகி போச்சு. வந்து இங்கே சிம் கார்டு வாங்கிட்டு அந்த அவர் நம்மளுக்கு காட்டான் தெரியுங்களா, அந்த கடையில் $100 கொடுத்து லோக்கல் கரன்சி வாங்கிட்டேன், மணி எக்ஸ்சேஞ்ச் வாங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு சிம் போட்டேங்க. சிம் வந்து இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஒழுங்காகவே காட்டவே இல்லை. ஆக்சுவலி இந்த வீடியோவே எல்லாம் கட் பண்ணி விழுந்திருக்கும். ப்ராப்பராக நம்ம ரெகுலர் ஃப்ளோலே இருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் வேறு வழி இல்லைங்க. அங்கே வர வழி எங்கேயுமே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க வீடியோ. நான் கேமரா எடுத்தோடனே முன்னாடி அந்த பையனை சொல்லிட்டாரு, வீடியோ எடுத்திங்கன்னா பிடிங்கி வச்சுருவாங்க கேமராவை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. இங்கே பயங்கர தீவிரவாதிகள் இதெல்லாம் இருக்குங்க. நான் அதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு. ஒரு 2017 இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் கேஸ் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம கயானாவில் பார்த்தோம் ஆயில் கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே நேச்சுரல் கேஸ் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு இது ரிசோர்ஸு. பட் என்ன பிரச்சனைனா, அதனால் மிகப்பெரிய லெவலில் விலைகள்லாம் இருந்து இங்கே ஒரு 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 குரூப், டெரரிஸ்ட் குரூப் மாதிரி உருவாகி நிறைய மக்களை கொன்று அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி. ஸோ இதனால தான் எல்லா இடத்துலையும் இங்கே போலீஸ் செக் பாயிண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே எங்கேயுமே வீடியோ எடுக்கிறதுக்கே அலோட் இல்லைனாங்க. அதனால தான் பயந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. கட் பண்ணி வந்திருக்கும். தயவு செய்து சப்பா எடுத்துக்காதீங்க. நான் வழக்கமாக எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஃப்ளோவாக மிஸ் ஆகிருக்கும் இந்த ஃப்ளோ. பட் புரிஞ்சுக்குங்க, இதுதான் விஷயம்.
அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? பெம்பாலாம் முடிச்சுட்டு நாளைக்கு இங்கே காலையில் வந்து 5 மணிக்கு நமக்கு இது பஸ்ஸு 5-6 மணிக்கு இந்த பையன்கிட்ட சொல்லிட்டாங்க, கொண்டு வந்து விட்றன்ட்டாங்க. பஸ்ஸில் ஏறினோம்னா 10 மணி நேரம் பயணம், 500 கிலோமீட்டர். பெம்பாவை போயிட்டு அங்கே ஏதாவது ரூம் பிடிச்சி சீப்பாக இன்றைக்கி மாதிரியே தங்கிட்டு 1.5 நாள், அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமை நம்மளே பெம்பாவை சுற்றி பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை இமிக்ரேஷன் ஓப்பன் ஆகிற முதல் வேலையாக போய் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டி இவிஸ் எல்லாம் காட்டி அஃபிஷியலாக ஸ்டாம்ப் வாங்குறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இன்னும் உள்ளே என்ட்ராவே அர்த்தம் இல்லை, லெட்டர் இருந்தால் கூட. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அந்த இபோ ஐலாண்டு குரிம்பா சார்கிபோலாவுக்கு போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். முடிச்சுட்டு ஒரு 5-6 நாள் இங்கேருந்து அடுத்த கண்ட்ரியான மாலாவி கிளம்பிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கண்ட்ரி பார்டர் கிராசிங் தான் இருக்கிறதுலே நான் வாழ்நாள்லேயே நம்ம வந்து நிக்காரகுவா ஹொண்டுராஸ் பார்டர் கிராசிங் தான் ரொம்ப மோசம் நினச்சிட்ருப்போம். 24 மணி நேரம் தவிக்க விட்டாங்கன்னு. பட் இங்கே அவ்வளோ கிடையாது, 5 மணி நேரம் தான். ஆனால் இங்கே வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன், லாங்குவேஜ் தெரியாமல், அவங்களுக்கு தெரியாமல். அந்த பாடுறதுனால வீடியோ எடுக்க முடியல ஒழுங்காக. நான் வந்த திசை எனக்கு வீடியோ எடுத்து மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலேயே வந்து ஒரு காட்டில் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பார்டர் கிராசிங் இருக்கவே முடியாதுங்க. ஆற்றை கடந்து பார்த்துருப்பீங்க, லைட்டாக சின்ன தான் எடுத்துருப்பேன் மொபைலில். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டு இருக்கிறதுக்கு தங்குறேன். ஒரு குட்டி ஃபேன் தான் இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். ஃபேன் ஓடுதுப்பா, ஏதோ நிம்மதியாக படுத்துக்க வேண்டியதான். இது அப்படியே உங்களுக்கு அந்த இது மாதிரியே இல்லை, நிக்காரகுவாவில் அது பிக்சர் கூட பாருங்கள். நிக்காரகுவா இதே மாதிரி அந்த பார்டர் கிராசிங்கில் வந்து ஒரு குட்டி ரூம் எடுத்து தங்கியிருப்பேன். 500 ரூபாய்க்கோ 600 ரூபாய்க்கோ தங்கிட்டு அடுத்த நாள் திரும்பவும் போய் கெஞ்சி தான் விட்டாங்க. அது பார்த்துருப்பீங்க அந்த சீசன் 2. ஸோ இது அதே மாதிரியே ஒரு பயங்கரமான ரூம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது ரூம் அப்படின்னு. நமக்கு ஏதோ தங்கி நாளைக்கு காலையில் கிளம்பி முதல் வேலையாக எல்லாம் முடிச்சு பெம்பாவில் போய் அந்த சீல் வாங்கினா தான் மனசுக்கு சந்தோஷம். பண்ணிடுவோன்னு நம்புகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். இதே விலாகு நாளைக்கு அப்படியே பெம்பா போகிறது கன்டினியூ ஆகும். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கன்டினியூ பண்ணலாம். சரிங்களா? மொசம்பிக்கு வீசா பற்றி நான் பெம்பா போயிட்டு பேசுகிறேன், என்ன வெப்சைட்டு, என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு. பட் மொசம்பிக்கு வீசா எடுத்திங்கன்னா பெட்டர் வந்து அதோட கேபிட்டல் மப்புட்டோக்கு வர்றது, இல்லைனா பெம்பாவுக்கு வந்து ஃப்ளைட்டில் வர்றது. ஏர்போர்ட்டில் வந்தீங்கன்னா ப்ராப்பர் இவிசா ஸ்கேன் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க, ப்ராப்பராக இது பண்ணிடலாம். இந்த லேண்ட் பார்டர்ஸு பயங்கர இது, அது இந்த காட்டு பார்டரில் ஒன்றுமே இல்லை, அதனால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ சிரமம் இன்றைக்கி. சரி, ஓகே, நிம்மதியாக தூங்க, நானும் தூங்குறேன். நாளைக்கு காலையில் கண்டினியூ ஆகும், பார்க்கலாங்க. பாய். அடுத்த நாள் காலை 5-6ங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து வெளிச்சம் வந்துருச்சுங்க. டென்சேனியாவுக்கு இதுக்கும் மிகப்பெரிய ஒரு மாறுதல். அங்கெல்லாம் 6-6:15 தான் வெளிச்சம் வரும். சாயங்காலம் 6:30 வரைக்கும் சன்செட்டு. இங்கே சன்செட் 5:15 நடக்குது மொசம்பிக்குள்ள. இத்தனைக்கும் நார்தன் மொசம்பிக்குள்ள இருக்கோம். எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள், பெம்பா பஸ்ஸுக்கு தான். ஸோ என்னடா நேற்று சீக்கிரமே இருட்டிடுச்சேன்னு நெட்டில் போட்டு பார்த்தா 5:15 சன்செட்டு, காலையில் 5:30 மணிக்கு சன்ரைஸ் அந்த மாதிரி போட்டிருந்தது. ஸோ இங்கே எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் முடியுது. இப்போ 4:45 எந்திரிச்சு ஓனரும் எழுப்பி விட்டார். அப்புறம் ஷாயாச்சு போய் பஸ்ஸில் கிட்டத்தட்ட 430 கிலோமீட்டருங்க கரெக்டாக இங்கேருந்து பெம்பா நம்ம போக வேண்டியது. ஸோ பொறுமையாக ஜாலியாக படுத்துட்டு தூங்கிட்டே போகலாம். அதாவது நல்ல காட்சிகள் வந்து வேடிக்கை பாட்டு போகலாம். பட் பெரிய லெவல் எடுக்க முடியாது. இங்கே எந்த லெவலில் எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஒன்ஸ் பெம்பா போயிட்டால் பிரச்சனை கிடையாது, எங்கே வேணாலும் வீடியோ எடுக்கலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கட்டாயி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு எபிசோட் மட்டும். போகலாங்க, நம்ம ஓனர் வராரு, அப்படியே போயிட்டு பஸ் ஏற வண்டி தான். ஸோ இந்த வண்டி தாங்க, இதில் நம்ம போகிறோம். சரி போகலாமா? இங்கேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் நம்ம அப்புறம் பேசுவோம். பாய். கிளம்பிட்டேங்க. இந்த பல்மா டவுனுக்கு நன்றி, ஒரு நாள் பார்த்துக்குச்சு. பல்மா டு பெம்பா போகிறோம், 425 கிலோமீட்டர். இது மாதிரி கிராம்ப் இது தான் கிடச்சிருக்கு. 1500 மெட்டிக்கல்ஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க 400 கிலோமீட்டருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி வேனில் அடைச்சி தான் கூப்பிட்டு போகிறாங்க, வேறு வழி இல்லை. போய்க்கலாம் நம்ம. இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க மொசம்பிக்குள்ள எல்லாத்தோட, கென்யா டென்சேனியாவோட. பாய் பாய் பல்மா. ஒன்றுமே இல்லை, வர வழியில் 4-5 கிட்டத்தட்ட 10-15 செக் பாயிண்ட்டுங்க. எல்லாம் பார்த்தாங்க. சொல்கிறேன், இறங்கிட்டு பேசுவோம். ரோடு எவ்வளோ ஸ்ட்ரீட்டாக போகுது பாருங்க. நடு காட்டுக்குள்ள பயங்கரமாக இருக்குது எல்லாமே. போயிட்டுருக்கோங்க. கடைசி 50 கிலோமீட்டர் வெறும் வரக்காடு தான். டென்சேனியா எவ்வளோ வனப்போடு இருந்தது அந்த பெம்பா தீவு. இங்கே பாருங்க, வரக்காடாக இருக்குதுங்க இந்த டென்சேனியா. இது மொசம்பிக் ஃபுல்லாக எங்கேயுமே பெருசாக விவசாயம் இருக்குது, ரொம்ப கம்மி. வெறும் வரக்காடு தான், கிலோமீட்டர் கணக்கில். பெரிய நாடு வேற. ஃபைனலாக மணி 2:30ங்க. 7 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தாச்சு பெம்பா டவுனு. இங்கே ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட்டில் இறங்க போகிறேன்.
ஏர்போர்ட்டில் இறங்கி ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க தான் நம்மளை கூட்டு போக போகிறாங்க தங்குறதுக்கு. என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு நான் இறங்கிட்டு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வந்தாச்சு. மறுபடியும் இடையில நிறுத்துறாங்க, இமிக்ரேஷன் ஆஃபீஸர் மாதிரி நிறுத்தி. இப்போ லஞ்சம் 1000 2000 கேட்டு கடைசியில் 1000 பிடுங்கிட்டு தான் விட்டாங்க. 1000 மெட்டிக்கல் 1400 ரூபாங்க. இது வரைக்கும் லஞ்சம் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 1500 மெட்டிக்கல் வந்து கிட்டத்தட்ட 2500 ரூபா கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு மட்டமான கண்ட்ரி உலகத்திலே நான் பார்த்தது இல்லைங்க, வந்தது இல்லைங்க. சத்தியமாக மொசம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இப்படியாவன்னு எதிர்பார்க்கல. சரி, முடிச்சுட்டு பேசுவோம். ஓகே, வந்தாச்சுங்க பெம்பா ஏர்போர்ட். தேங்க்யூ பிரதர், see you. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஜேர்னி. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 5:30 மணிக்கு ஆரம்பிச்சது, மணி 3 ஆச்சு போச்சுங்க. 9:30 10 மணி நேரம் ஜேர்னிங்க. அடிச்சு நவுத்திருச்சு. வந்தாச்சு 420 கிலோமீட்டர். பெருசாக எடுக்கல. சரி, நான் உங்களுக்கு இங்கே வீடியோ எடுக்கல. நான் உங்கள்கிட்ட ஒருத்தரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது பேசுவோம், ஓகேவா? இது ஏர்போர்ட், பெம்பா ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஃப்ளைட் இருக்குங்க. ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு பேசுவோம். லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது போல். இதை விட ஒரு மட்டமான கண்ட்ரி உலகத்திலே வந்தது இல்லைப்பா. வந்தாச்சுங்க. அங்கே நின்றுருக்குல்ல மகேந்திரா வண்டி. ஸோ அந்த வண்டி தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. தினகர்னு சொல்லிட்டு இந்த கோவன்னு. சீசன் 8 நண்பர் சுதர்ஷன் பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணாவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், யாராவது தெரியுமான்னு மொசம்பிக்கோவில். அப்புறம் அவர் இன்னொரு மீரன் அண்ணாவுக்கு நம்பர் கொடுத்து அவங்க மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இங்கே தினகர் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. நம்ம பேசுவோம். வந்தாச்சுங்க. ஹலோ பிரதர், ஐ எம் குமார். I'm a travel vlogger from Tamil Nadu. Yes. So Meeran Anna, through maybe you have got the information. Yes, yeah. ஓகேங்க, போயிட்டுருக்கோம். பெம்பா ஏர்போர்ட் போனோம். ஏர்போர்ட்டில் அஃபிஷியல்ஸ் யாரும் இல்லை, அதனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி சண்டே, நாளைக்கு மண்டேவும் ஹாலிடே. சண்டே ஏதோ ஒரு நேஷனல் ஹாலிடே வாட்டிருக்கு இன்றைக்கி மொசம்பிக்கில். சண்டே இங்கே ஹாலிடே வரதான் மண்டேக்கும் லீவ் விட்ருவாங்களாட்டிருக்கு, யாரும் வரமாட்டாங்களாட்டிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம எங்கேயும் போக முடியாது, இதுதான் இருக்கணும். டியூஸ்டே காலையில் இமிக்ரேஷன், பெம்பா இமிக்ரேஷன், மெயின் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது ஊரில். அங்கே போயிட்டு நம்ம ஸ்டாம்ப் வாங்கிட்டு தான் எங்கே வந்து சுற்ற முடியுங்க. ஆக்சுவலாக நாளைக்கே நான் இங்கே சுற்றலான்னு பார்த்தேன், பட் நண்பர் வேணாங்கிறாரு. ஏன்னா நம்ம இன்னும் ப்ராப்பராக இன்னும் என்ட்ரு ஆகலை. இப்போ சீல் வந்து பாஸ்போர்ட்டில் விடாதங்காட்டி இப்போ வெளியில் போனால் யாராவது போலீஸ் பிடிச்சி கேட்டே இருப்பாங்க, அப்புறம் லஞ்சம் வாங்குவாங்க. அதனால் பெட்டர் வந்து வீட்லேயே இருந்துருங்க அப்படின்னாரு. அப்புறம் எங்கே தங்குறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு. ஸோ அப்புறம் அவங்க வீட்லேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நண்பர் வந்து நம்ம மீரன் பிரதர் அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அவங்க தமிழ் சங்கம்லாம் இங்கே நிறையா இருக்குங்க மொசம்பிக்கில். பட் இங்கே யாரும் இந்த ஊரில் தமிழ் யாரும் இல்லைங்கிறதுனால மீரன் அண்ணா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து புஷ்பராஜ் அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து மகேந்திராவில் அங்கே பெரிய ஒரு இதில் ஒர்க் பண்ணிருக்காங்க. மகேந்திரா இங்கேயும் இருக்குங்க. ஸோ அவரோட மகேந்திராவோட கார் ஷோரூம் வந்து இங்கே இருக்குது பெம்பாவில். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறவர் தான் தினகர். ஸோ அவங்ககிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர் வீட்டில் ஒரு 2 days தங்கிட்டு நம்ம வந்து பாஸ்போர்ட் சீல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போகிறோம், ஓகேவா? ஸோ மற்றதெல்லாமே நம்ம ரூம்கிட்ட போய் பேசிக்கலாம். தேங்க்ஸ் தினகர் பிரதர் ஃபார் ஆல் தீஸ் ஹெல்ப் அண்ட் ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்ஸ் a lot. For us, it's a pleasure for us to help an Indian guy who is coming far away, and if we won't help, then who will help to us? Thanks a lot. Thank you. That's how this thing. No issues. Thank you, brother. So you're working in Mahindra as a... I am working as a branch manager. Okay. Since the Temba branch started, I am looking after it. So since 2021, Okay. I am looking after it. Yeah, and it's been 5 years in Mozambique now. Okay. 5 to 6 years. Yeah. Your home state in India? I am originally from Goa. Okay, Goa. Okay. Yeah, Okay. originally from Goa, and then I in Goa also I was working with Mahindra only. Okay. So here they sell the usual commercial vehicles, cars. We service. Okay. And actually what we are into all the segments. Okay. Small car segment, commercial, and agriculture equipments. Okay. So all 3 segments we are selling over here and servicing over here. Okay. Cars, do they manufacture here or do they import from India? We import vehicles from India. Okay. We have special what do you call that? The cars what we sell in India are different from what we have over here in Mozambique. Okay. So we have some special recommendation for the vehicles. So we get it a special recommendation for that vehicle. Since we don't in Mozambique we don't have normal roads what we have in India. Yeah. And the vehicle should survive all these off-roading conditions. So that there are some modifications. So what is required to survive in Mozambique. Okay. Customized vehicles, yeah. Yeah, customized vehicles. Okay. And all the vehicles what we sell over are having with 4x4. Oh, 4x4 vehicles. Yes, Okay. it's a compulsory thing. So it's like Maruti 7, Mahindra XUV 700. Do you sell here? Yeah, we have launched in Maputo. Okay. In India, that is the highest selling 7-seater in India. But what is the
vehicle sale also depends upon the geography of the particular this Okay, thing, no, okay. country or state. Okay. Because what is happening is most of the vehicles what you see Okay. are the camper vehicles. Okay. If you generally see in not in Mozambique, all the African countries, usually you see the what are being used are the camper vehicles, which is having load body at the end. Yeah. So they since they are usually stay in remote areas, so they use this for carrying their food items to a place, or the daily commodities what they require. Okay. It's a utility vehicle for them. So Okay, okay. most of the vehicle, even Mahindra and other brands, Okay. you want to see they are having this load body at the side. You can have a look at this. The vehicle is approaching to us. Yeah, yeah. You will see this vehicle also having yeah. பாருங்க எல்லாருக்குமே பின்னாடி அந்த லோடு வைக்கிறதுக்கு இது இருக்குல்ல, அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மக்கள் 90% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. பயங்கரமான புவர் கண்ட்ரிங்க இது. வரும்போது பார்த்தேன், உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. நமக்கே இன்னும் இப்போ ஸ்டாம்பிங் ஆகாததுனால பயமாக இருக்குது, எங்கே பிடிச்சாலும் பிரச்சனை பண்ணிவிடுவாங்கன்னு. ஆனால் அநியாயத்துக்கு இது கென்யா டென்சானியாலாம் கிடையாது. this is the country is very poor, brother. When I saw what I saw in Kenya and Tanzania, this is much poorer than those The countries. north part is a bit underdeveloped. Okay. But the natural resources, what do we call? Yeah. These are in north region of Mozambique. They are abundant. Yeah. In the, for example, Natural gas. natural gas we Okay. have in the north. Ruby mining. Oh, mining. Okay. Yeah, ruby mining, gold mining. Okay. Gold is also there. Yeah, gold okay. is also there in Lishinga. There's one state or province called Lishinga. Okay. They have discovered these gold mines over there. Okay. Even in Cabo Delgado. Okay. Pemba is the capital city of the state. Okay. The name of the state over is Cabo Delgado. Cabo Delgado. Okay. Cabo okay. Delgado is rich in natural resources. Okay. We have reached our destination. ஓகே வந்துடுங்க. மஹேந்திரா இங்கே தாங்க. மஹேந்திரா MHL ஆட்டோ SA. ஸோ இங்கே பாருங்கள் டிராக்டரும் வச்சுருக்காங்க. அதான் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் டிராக்டரு. அப்புறம் கார்ஸ் இருக்குது. கார்ஸ்லாம் வந்து இதுக்காக ஸ்பெஷலாக தயாராகி வருது. இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகி தான் வருது. அந்த காரில் பின்னாடி இது இருக்கும் பார்த்தீங்களா, பொருள்லாம் வைக்கிற மாதிரி. ஆஸ்திரேலியா இதுலலாம் ஃபேமஸ்ஸு. அங்கே இருக்கு பாருங்கள் அந்த வெஹிக்கிள்ஸ். மேபி இவங்களுக்கு பின்னாடியே குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே தான் தங்க போகிறோம் 2 நாளைக்கு. எங்கேயும் போக முடியாது. நாளைக்கு காலையில் வரைக்கும் இமிக்ரேஷன் ஸ்டீல் வாங்கிட்டு தான் நம்ம வந்து vlogging பண்ண முடியுங்க. ஸோ இன் மஹேந்திரா SUV segment 3XO is selling very good now. 3XO is Yeah. the latest model what we have launched in Mozambique, and Oh, in Mozambique also you're launching 3XO. Yeah. Okay. so we are getting a good response for that. Yeah. Hopefully- In India it's a big hit. Yeah. Because earlier Nexon was the most selling one and Brezza. Nowadays people are preferring 3XO. 3XO. Yeah. அங்கே பாருங்க, இங்கே இது இல்லைங்க, தெரியுதா மஹேந்திரா ஆஃபீஸ். அங்கே ஆஃபீஸ் பின்னாடியே வந்து இங்கே வீடு மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் காட்டிருக்கு. அதில் ஒரு ரூம் வந்து காலியாக இருந்ததுங்க. ஸோ யாரும் இல்லை, அதனால் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரூமை. யாரோ இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாருக்கு ஒரு 3 நாளில். அவருக்காக ரூம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் தங்க சொல்லிட்டாங்க நமக்கும். ஓகேவா வந்து இருக்குது. இதை காட்டிட்டு இது போதுமா இருக்கும், மோசமாக இருக்கேன், இன்னும் ரெடியாக வரலாங்க. ஏங்க நான் எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கேன், எனக்கு ரூம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க. நான் ரொம்ப நன்றி சொல்லி இது பண்ணேன். மிக்க நன்றி. முக்கியமாக வந்து மீரன் அண்ணாவுக்கு, அப்புறம் இது ஏற்பாடு கொடுத்த புஷ்பராஜ் அண்ணாவுக்கு. அவங்கெல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது. மீரன் அண்ணா நம்ம சேனலில் பார்த்துருக்காங்களாமா, ரெகுலராக பார்த்துட்ருக்காரு. புஷ்பராஜ் அண்ணா அவரோட ஃப்ரெண்டு. அவர் வந்து மஹேந்திராவோட இதே மாதிரி ஒரு இதில் இன்னொரு ஊரில் வந்து பிரான்ச்சில் வந்து இதாக இருக்காங்க, மெயின் ஆஃபீஸராக இருக்காங்க. அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து இந்த ஊரில் மஹேந்திரா இருக்கங்காட்டி இவங்க இங்கே வந்து தமிழ் ஆளுங்க இல்லை, கோவன் இவர் தான் இருக்காரு. ஸோ இவர்கிட்ட சொல்லி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முதல் முக்கிய காரணம் வந்து சுதர்ஷன் அண்ணா. ஜிம்பாபே பார்த்துருப்பீங்க, சீசன் 8ஓட லாஸ்ட் எபிசோடு. சுதர்ஷன் அண்ணா வீட்டில் தங்கிட்டு அந்த சிங்கம் இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் சிங்கத்தோட செல்ஃபிலாம் எடுத்துமே. அந்த நாளாக சுதர்ஷன் அண்ணா. மிக்க நன்றி சுதர்ஷன் அண்ணா. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லிடுறேன் நன்றின்னு. அவர் இல்லைனா இது இல்லை. அந்த நம்ப மாட்டீங்க, அந்த இமிக்ரேஷனில் ஒன்றுமே கிடையாதுங்க. பாரடைஞ்ச பில்டிங்கு. இது கூட கம்ப்யூட்டர் எதுவும் கிடையாது. அவருக்கு ஸ்கேன் பண்ண தெரியலைங்க. வீசாவில் வந்து இங்கே பாருங்கள், எனக்கு இ-வீசா இருக்குது. ஆக்சுவலாக அந்த பார்டரில் க்ராஸ் பண்ணணுன்னா இ-வீசாவே வாங்கியிருக்கேன் நான். இப்போ அந்த வீசாலே வந்து அந்த பார்டர் முசிம்பேட்டை பிரையா தான் அதோட நியரஸ்ட் டவுன், அதுதான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து எந்த பார்டர்னு சொல்லி நான் வந்து இ-வீசா அப்ளை பண்ணும்போதே எந்த பார்டரை க்ராஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. நான் அந்த முசிம்பேட்டை பிரையான் நார்தன் மோஸ்ட் டன்சானியா
மொசம்பிக்கு பார்டரை தான் கொடுத்துருக்கேன். அப்போ அப்படின்னா அங்கே வந்து அந்த இவிசா ப்ராசஸ் பண்ணுற இது இருக்கணும்ல, பேர் என்ன, கம்ப்யூட்டரு, அங்கே இருக்க ஆளுகளுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியணும்ல. அது எதுவுமே தெரியல, அங்கே கம்ப்யூட்டரும் இல்லை. அப்படின்னா அந்த பார்டரையும் அவங்க கொடுத்துருக்கக்கூடாது ஆன்லைனில். ஸோ இவங்க எல்லாமே அங்கே பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்ம அந்த பார்டரை க்ராஸ் பண்ணிடலான்னு சொல்லி அப்ளை பண்ணி வீசா வாங்கிட்டு வந்தால், இது QR கோடை ஸ்கேன் பண்ண தெரியலங்க. மொபைலை வச்சுட்டு கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஸ்கேன் பண்ண தெரியாமல். அதில் அந்த ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணாலே ஸ்கேன் ஆகிருந்துருக்கும். அதை பண்ணவே இல்லை அவர். எப்படி பண்ணுறதுனே தெரியல. நேற்று அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பணம் கேட்குறாருங்க. மணி 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 எதுக்கு? ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருந்தாலாவது பணம் கொடுத்தா அர்த்தம் இல்லை. ஸ்டாம்பும் பண்ணல, இன்னொரு இடத்துக்கு மாற்றி விட்டதுக்கு பணம். அங்கே ஒரு 300, வர்ற வழியில் 20 கிலோமீட்டருக்கு ஒருக்கா செக் போஸ்ட்டு. இப்போ காட்டி பிரச்சனை பண்ணுறாங்க. இதை காட்டி ஸ்டாம்பேங்க. அப்புறம் அவங்களுக்கு மணி, அதாவது பணம் கொடுத்தே ஆகணும் எல்லா இடத்துலையும். ஒவ்வொரு இடத்துலையும் 100 மெட்டிக்கல் 150 ரூபா 150 ரூபா. இப்போ கடைசியாக எல்லாம் முடிஞ்சுதுன்னு பார்த்தா இந்த பெம்பை வர்றதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இமிக்ரேஷன் ஆஃபீஸரே ப்ளூ சட்டை போட்டிருந்தார். கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஸ்டாம்புன்னு கேட்டால் இதை காட்டினா இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். கடைசியாக மணி அப்படிங்கிறாரு. ஒரு 2800 ரூபா கேட்டார். எங்கிட்ட அவ்வளோலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணி அப்புறம் 1000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு 1000 மெட்டிக்கல் 1400 ரூபா தண்டம் மறுபடியும். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 2000 ரூபா பணம் போச்சுங்க. 2000 மெட்டிக்கல், அதாவது 3000 ரூபா பணம் லஞ்சம் மட்டுமே கொடுத்துருக்கோம். பட் இன்னும் சீல் வாங்கலை, கிராஸ் பண்ணி இங்கே வர்றதுக்காகவே. ஸோ இந்த நூடுல்ஸ் ஆக்கிட்டாங்க. இது வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ 72வது நாடு இது. இத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்கேன். அமெரிக்கன் வீசா இருக்குது. இவ்வளவு இருந்தும் இவ்வளவு இன்னல்கள் பண்ண வேண்டியது. டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நேற்று 5 மணி நேரம் கதற டார்ச்சர். இதை இப்போ தரேன் சொல்லிட்டு ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு கடைசியாக அங்கே இருக்க அவங்க போலீஸ் எல்லாம் வந்து மைக்ரேஷன் போலீஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இவிஸ் எல்லாம் பார்க்குறாங்க, கரெக்டாக தான் இருக்கேன். பாஸ்போர்ட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அமெரிக்கன் வீசா இருக்குது, பிரேசில் வீசா இருக்குது. பிரேசில் போர்ச்சுகீஸ் தானே, இவங்களும் போர்ச்சுகீஸ். அதனால் பிரேசில் வீசாவில் போர்ச்சுகீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் புரியுது. இருந்தாலும் ஒரு இது அப்புறம் அவங்களாம் ஆனால் வாங்கலை. அப்புறம் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் இருந்தவங்க அவங்க ஒரு 300 மெட்டிக்கல் லஞ்சம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. ஸோ பயங்கர கஷ்டப்படுத்திட்டாங்க, டார்ச்சர் அனுபவிச்சு. கிட்டத்தட்ட நேற்று காலையில் அந்த மொசம்பிக் பார்டர் டவுனில் ஆரம்பித்த எம்துவாரா அதில் ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி அடுத்த நாள் மதியம் 4 மணிக்கு நண்பர் தினகர் அவங்க கெஸ்ட் ஹவுஸ், இது அந்த மகேந்திரா கெஸ்ட் ஹவுஸில் வந்து முடியுது. நன்றி மகேந்திராவுக்கு, மகேந்திரோட கெஸ்ட் ஹவுஸ் தான் இது. எல்லாருக்கும் நண்பர் சுதர்ஷன் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை அவர் வந்து பிக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போனோம். பெம்பா ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருந்தால் இங்கேயே போய் வாங்கிடலான்னு யாரும் இல்லை. ஸோ அதனால் இப்போ நாளைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். நாளைக்கு வெளியில் போய் பெம்பா சுற்றியும் பீச்சஸ்லாம் சூப்பராக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு பேசி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம் மொசம்பிக்னு பார்த்தா வெளியில் போவேனாங்கிறாரு. ஏன்னா நம்மகிட்ட இன்னும் ஸ்டாம்ப் ஆகலை, போனீங்கன்னா போலீஸ் பிரச்சனை பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை நாளைக்கு காலையில் போஸ்ட் இது ஸ்டாம்ப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் வ்ளாகிங் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ 1.5 நாளாக இன்றைக்கி சாயங்காலம் 4 மணி ஆகிப்போச்சு. இன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லாக இங்கே ரூம்லேயே இருந்து பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணி நாளைக்கு காலையில் ஸ்டாம்பிங்கை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மொசம்பிக் வீசா இதுக்கப்புறமும் நீங்கள் மொசம்பிக் வருவீங்கன்னு சொல்லுவீங்க. வாங்க, வர்றதா இருந்தால் சத்தியமாக லேண்ட் பார்டரை கிராஸ் பண்ணாதீங்க. இந்த நாட்டோட கேபிட்டல் மப்புட்டோ இருக்குது ஏர்போர்ட்டு. அதுக்கு வந்து உங்களுக்கு இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் எப்படி இருந்தாலும் இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஃப்ளைட் இருக்குங்க. ஜோஹானஸ்பர்க் வந்து மாற்றி வர மாதிரி இருக்கும் 2 ஃப்ளைட்டு. கென்யா டு மப்புட்டோவுக்கு இருக்குது கென்யா ஏர்வேஸு. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடிஸ் அபபா வழியாக. ஸோ அப்படி தான் வர மாதிரி இருக்கும். இந்தியாவிலேருந்து மும்பை டு நைரோபி டு மப்புட்டோ, இல்லைனா மும்பை டு அடிஸ் அபபா டு மப்புட்டோ, இப்படி தான் மாற்றி வர மாதிரி இருக்கும். பட் மப்புட்டோவில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சவுத்தில் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்குது. இது ரொம்ப பெரிய கண்ட்ரி, உங்களுக்கு மேப் பார்த்தா தெரியும். நம்ம இப்போ நார்த்தன் மொசம்பிக்கில் இருக்கோம். ரொம்ப அண்டர் டெவலப் ரீஜன். கேட்டிருப்பீங்களே அவர் சொன்னது. தங்கம், நேச்சுரல் கேஸ் பயங்கரமான வளமான ரீஜன். ஆனால் மக்கள் அதில் பாதாளத்தில் இருக்காங்க. எல்லாமே இப்போ தான் போலீஸ்காரங்களே இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்கன்னா அரசியல்வாதிகள் பொலிட்டிஷியன் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க. எல்லாத்தையும் அவங்களே சுருட்டிடுவாங்களாட்டிருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. மொசம்பிக் வீசா எப்படி எடுக்கிறதுன்னு தான் ஒரே இது. அது வந்து இப்போ நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் போட்டுடுறேன். வரதா இருந்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வாங்க. ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனுக்கு ஈஸியாக முடிக்கணும்னு நினைக்கிறேன் கம்பேரிட்டிவ்லி. லேண்ட் பார்டரே வந்தீங்கன்னா சாகடிச்சிருவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். ஸ்டாம்பிங் வாங்குறதுக்கு அலைஞ்சிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளைட்டில் வாங்க. வீசா அப்ளை பண்ணும்போதே எங்கே வந்து இறங்க போகிறீங்க, லேண்ட் பார்டராக ஃப்ளைட் வழியாக வரீங்களான்னு கேட்கும். அது ஃப்ளைட் வழியாக கொடுத்து மப்புட்டோ ஏர்போர்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த பெம்பா ஏர்போர்ட்டுக்கு வந்து கென்யாவிலேயும் டென்சானியாவிலேருந்து மட்டும் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குங்க, தாரியசலாம்லேருந்து. பட் இது மோஸ்ட்லி நீங்கள் வரமாட்டீங்க, மோஸ்ட்லி சவுத் தான் வருவீங்க. அதனால் மப்புட்டோவே கொடுத்துருங்க. அட்டாச்மெண்ட் வந்து பாஸ்போர்ட்டு,
நம்ம 44 சைஸ் ஃபோட்டோ. இது தவிர பெய்டு ஹோட்டல் ரிசர்வேஷன் கேட்குறாங்க. சும்மா ஒரு டென்டேட்டிவ் டேட்டு கொடுத்து பெய்டு ஹோட்டல், இந்த hotels.com இருக்குல்ல, booking.comல பெய்டு பண்ணுற மாதிரி இருக்காது. hotels.com ஒரு வெப்சைட்டில் மப்புட்டோவில் ஏதோ ஒரு ஹோட்டலில் 4 நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி பே பண்ணிவிட்டு ஆனால் ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கும். ஸோ பே பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல் பெய்டு ஹோட்டல் இதை வந்து அட்டாச் பண்ணி பணமெல்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை. நம்ம வந்து ஆனரைவில் கட்டுற மாதிரி தான் இருந்தது. $150 ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் இந்த கண்ட்ரி யாருமே உங்களுக்கு காட்டினதில்லை. நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் முயற்சி எடுத்தேன். பட் இப்படி வந்து நிலைமையில் வந்து நிற்கிறேன். ஸோ அதில் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்காது. அப்ளை பண்ணுங்கள். 4-5 நாளில் வந்து வீசா வந்துடுங்க. ஃபஸ்ட் தடவை எனக்கு ரிஜெக்ட் ஆச்சு. நான் மறுபடியும் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரீ ஹோட்டல் வச்சுருந்தேன். பெய்டு ஹோட்டல் இல்லாமல் வந்து சும்மா பிளாக் பண்ணுற மாதிரி booking.comல போட்டு வச்சுருந்தேன். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் hotels.comல பெய்ட் பண்ணி 4 days ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு பே பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு அட்டாச் பண்ணேன். வீசா வந்துடுச்சு. பணமெல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. 4 நாளில் வந்துடும். ஏர்போர்ட் வரும்போது ஏர்போர்ட் என்ட்ரியில் உங்களுக்கு அந்த வீசா ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க விஷயம். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. ஒரு நீண்ட நெடிய பயணம், நொந்து நூடுல்ஸான பயணம், மோஸ்ட் கரப்டட் கண்ட்ரி. இத்தனை இதுலேயே வந்து இதுதான் நான் பார்த்ததுலையே. ஏன்னா டைரெக்டாக இமிக்ரேஷன் அஃபீஷியல்ஸ் போலீஸே வந்து ரோட்டில் நின்று முக்குக்கு நின்று கப்பம் கட்டுற மாதிரி நம்ம இதில் இந்த போலீஸ் தான் நிற்பாங்க. அதுவும் டாக்குமெண்ட் சரியில்லைனா தான். டாக்குமெண்ட் சரி இருந்துமே நம்ம இவ்வளோ லஞ்சம் கப்பம் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். இன்னும் ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை காலையில் கிடச்சிரும் நம்புகிறேன். கொடுத்தா ஆகணும். நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்துட்டோமே. நம்மளை வெளியே அனுப்பிச்சாலும் போகிறதுக்கு அதுக்குள்ள அவங்க கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட 72வது நாடு மொசம்பிக்கு வந்தாச்சு. அடுத்த எபிசோடில் உங்களுக்கு ஒன்ஸ் இமிக்ரேஷன்லாம் முடிச்சு சீல் வாங்கினதுக்கப்புறம் நான் எபிசோடு ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நான் சாப்பிட்டு தூங்குறேன். 1.5 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் உங்களுக்கும் நன்றி. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்த எபிசோடில் ப்ராப்பராக வீசா ஸ்டாம்ப் வாங்கிட்டு மொசம்பிக்கு ப்ராப்பராக அஃபிஷியலாக என்ட்ரு ஆகிட்டு நம்ம கன்டினியூ பண்ணுவாங்களாக. ஓகேங்களா? ஸோ வேணும்னு சொல்கிறதுக்குள்ள பார்க்கலாங்க. நன்றி, பாய். அனைத்து தமிழர்களுக்கும் ஹெல்ப் பண்ண சுதர்ஷன் அண்ணா, மீரன் அண்ணா, புஷ்பராஜ் அண்ணா, இது தினகர பிரதர், அனைவருக்கும் நன்றி. பார்க்கலாங்க. நன்றி, பாய். நான் அப்படியே இங்கே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் 1 2 days.